பிரசங்கத்து போவோம். இன்னைக்கு பிரசங்கம் தலைப்பு அமைதியாக இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, படிப்போமாங்க. அது காட்டுப்பா, மேலே காட்டுங்கப்பாங்க. அமைதியாக இருங்கள். நாங்கள் சொல் பார்க்கலாம் எல்லாரும். அமைதியாக இருங்கள். கனடாவில் போட முடியல, நைட்டு லேட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுனால கனடா டைப் பண்ண முடியல, தமிழ் தான் டைப் பண்ண முடிஞ்சது. தெரிதுங்களா? அப்படியே இந்த இமேஜ் பாருங்கள். அமைதியாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமைதியை சில நேரங்களை இழந்துடுறோம். நம்முடைய வாய் அமைதியாக இருந்தால் கூட நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது? அலக்கழிக்கப்படுகிறது. நம்முடைய வாய் ஏதோ ஒரு வாயில் வர நேரத்தில் நம்ம வாயை மூடி அமைதியாக இருந்தால் கூட நம்முடைய சிந்தனை இருக்குது பாருங்க, அது பயங்கர அலமோதுது. அது ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதான் நிறைய பேர் காஃபி குடிக்கிறாங்க. டீ வைங்க, என்ன சொல்லுங்க? டீ வைங்க. சிந்தனைக்கு மருந்தா டீ வைங்க, என்ன சொல்லுங்க? காஃபி கொடுங்க. துன்மார்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க சாராயம் கொடுங்க, குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அப்போது அந்த சிந்தனைக்கு அமைதி வரணும். அமைதியாக இருங்கள். எல்லாம் சொல்ல பார்க்க எல்லாரும் எப்படிங்க? அமைதியாக இருங்கள். அது ஒரு பொருள் சப்ஜெக்ட். கர்த்தர் அமைதியை தருகிறார். எல்லாம் சொல்லுமா? கர்த்தர் அமைதியை தருகிறார். அமைதி கர்த்தர் தருகிறாருங்க. சில நேரங்களில் நம்ம அமைதியை நம்ம பெற்றுக்கொள்ள தேடினா கூட முடிய மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் அமைதி நமக்கு தருகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். ஏசாயா 32 18 வசனம். வாசிமா. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும். அமைதியாக கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. என் ஜனங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். அடுத்து கீழே வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் இங்கே கடைசி வசனம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் பாக்கியவான்கள். விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அந்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அமைதியா என் ஜனங்களா, என் ஜனம் அமைதியாய் தங்குவார்களாம். இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கும் பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். உக்ரைனுடைய ஜனங்கள் அமைதி இல்லை. ரஷ்யா பெரிய நாடு, உக்ரைன் சின்ன நாடு. அங்கே ஜனங்கள்லாம் அந்த தேசத்தை விட்டு காலி பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் காலி செய்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அலைச்சல் பாருங்க. அப்போது நமக்கு அமைதி வேணும். இந்த கடைசி நாட்கள் என்ன வேணும் சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? எனக்கு என்ன வேணும்? அமைதி வேணும். அமைதி இல்லை கேட்டினா நிறைய பேர் என்ன பண்ணுறோம்மா, தற்கொலை கூட போயிடுறாங்க. எதுக்குடா வாழ்க்கை? அதான் நம்மளுக்கு பைபிள் அமைதியே போதிக்குது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் சத்தமாக சொல்றீங்களே, சொல்றது சொல்றீங்க. பைபிள் நம்மளுக்கு அமைதியை போதிக்குது. எரேமியா புஸ்தகம் 46:27 ஆண்டு சொல்றாரு. அங்கேயே பாருங்க. எரேமியா 46:27. எரேமியாவின் புஸ்தகம். யாக்கோப்புக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. யாக்கோபே பயப்படாது. பயம் வந்துச்சுன்னா அமைதி போயிடும். பயப்படாது. இஸ்ரவேலே கலங்காது. பயப்படாது, கலங்காது. இது அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். கலங்காது. தூரத்திலும் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து என்ன பண்ணுவேன்? ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து பாருங்க. என்னவா? எல்லாம் சொல்லுங்க. என்னவா? அமைதியோடும். ஏன்னு கனலாக்கிதம்மா வாக்கியா? நிம்மதியாகி. கனலா பாருங்க, அழகா போட்டிருக்கு பாருங்க. நிம்மதியாகி. அப்போ அவர்கள் சிறையிருப்பிலிருந்து, அவங்களுக்கு பயம், கலக்கம், சிறையிருப்பு, அதுல இருந்து ஆண்டவர்களை கொண்டு வந்து என்ன பண்ணறான்?
அமைதியை கொடுக்கிறார். கரலை தட்டி கர்த்தரை நாம் ஒரு மகிமைப்படுத்துவோமா? அந்த வார்த்தை ஏன் சொல்லப்படுகிறது? நமக்கு சில நேரங்களில் கலக்கும், சில நேரங்களில் பயம் வருது, சில நேரங்களில் சிறையிருப்பு வருது. அப்ப இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு அது நிறைவேறுகிறது. அவரை சொல்லுவோமா? சொல்றதுக்கு சொல்ல சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. கலக்கம், பயம், சிறையிருப்பு வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பண்ணுவேன்? மாற்றி வாசிங்க வசனம் கடைசியா, சமாதானத்தை அமைதியோடும் தத்தளிக்க, மறுபடியும் நான் கலக்கத்தில் கொண்டு போக மாட்டேன், மறுபடியும் பயத்தில் கொண்டு போக மாட்டேன், மறுபடியும் சிறையிருப்பு கொண்டு போக மாட்டேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஒரு சின்ன விபத்து நடக்கும் பொழுது எவ்வளவு தத்தளிப்பு தெரியுமா? நேற்று கூட எல்லாம் என்ன ஆச்சுன்னு எல்லாம் பயந்து ஓடினாங்க. பார்த்தோம், போய் பார்த்தும் பொழுது எவ்வளவு தத்தளிப்பு. ஆண்டவர் காப்பாத்திருக்காரு இல்லைங்க? ஏன் வில்லிமையா? எல்லாரும் குடும்பத்தில் பயந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ போய் பார்க்கும் பொழுது நல்லா பேசி நல்லா தான் இருந்தேன். அப்படியே கீழே மாதிரி கொஞ்சம் அடிபட்டுருக்குது, காலுக்கு பலமாக தான் அடிபட்டுருக்குது. இருந்தாலும் நம்ம விசுவாசம் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு தத்தளிப்பு. அதான் அந்த நேரம் நம்மளுக்கு படிக்கும்போது நமக்கு தெரியாது. ஒரு செய்தி நம்ம ஆபத்தான ஒரு விபத்தான செய்தி அது கேட்கும் போது தான் நமக்கு தெரியும் அது நம்ம எப்படி தத்தளிக்க படுறோம், எப்படி ஆபத்தில் படுறோன்னு. தேவனுடைய பிள்ளைகளே, தத்தளிக்க பண்ண விட மாட்டார் கர்த்தர். ஒரு கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தத்தளிக்க பண்ண விட மாட்டார். அதான் ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு நீங்க காலில் வருது தெரியுமா? அமைதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ண நமக்கு அமைதியை தருகிறவராக இருக்கிறார். பைபிள் வாசிக்கும் பொழுது அமைதி இல்லையா? சில இடங்கள்ல வாசிக்கலாம். 29 நீதிமொழிகள் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழி 29:9 வாசிக்கும் பொழுது வாசிங்கம்மா. நீதிமொழி 29:9 வழக்காடுகையில் சிறந்தாலும் கோபப்பட்டாலும், பாருங்க அழகா சொல்லுதா, சிறந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லையா? சில நேரங்களில் அமைதி இல்லை. சங்கீதம் 22:2 சொல்லப்படுகிறது, வாசிங்க. சங்கீதம் 22:2. கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், கூப்பிடுகிறேன், அமைதல் இல்லை. திருக்கசன வார்த்தை இது. என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட அந்த வசனம் அங்கதான் வருது. எத்தனை வசனம்? நல்ல வசனமா? எத்தனை வசனம் வாசிங்க. ஏன் என்னை கைவிட்டு, எத்தனை வார்த்தை இது? இயேசு சொல்ற வார்த்தை இது. எத்தனை வார்த்தைங்க இது? நல்லது வார்த்தையா? என் தேவனே, என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப தாவீது சொல்றாரு, எனக்கு என்ன இல்ல? அமைதி இல்லை. வாசிங்க வசனம், 2 வசனம். கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், அமைதி இல்லை. சில நேரங்கள் உபத்திரங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அமைதி போகிறது. அப்ப நமக்கு தேவை அமைதி. கர்த்தர் அமைதியை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26 வசனத்துல, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் வசனங்கள், இன்னும் அந்த டாபிக் சொல்லப்பட்டதான வார்த்தைகள், இந்த வசனங்கள் இதெல்லாம் ரெஃபரன்ஸுங்க. 3ஆம் அதிகாரம் யோபு 3ஆம் அதிகாரம் 26 வசனம். சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. பாத்தீங்களா? யோபுக்கு ஒரு பாடு வந்துச்சு. பிசாசு கண்ணை வச்சான், பிசாசு சோதிக்க ஆரம்பிச்சான் யோபுவை. அவர் சொல்றாரு, எனக்கு என்ன இல்லை? சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அப்புறம் என்ன? அமைதியும் இல்லை. அதான் சர்ச்சுக்கு வரணும் நம்ம. இதெல்லாம் பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். பிசாசு கிரியை எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. யோபு நல்லா வாழ்ந்தா, அப்படி கண்ணை வச்சான் யோபு மேல. விருதாகவே பயப்படுறான், விருதாகவே பலி செலுத்துகிறார், விருதாகவே துதிக்கிறாரு. சோதித்து பாரும். பிசாசு என்ன பண்றான்? போய் பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட.
ஆண்டு கேட்கிற, தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஜனங்க உங்க மேல கவனம் வைப்பாங்க. ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு தேவ ஞானம் தேவை. என்ன தேவை நமக்கு? தேவ வேத அறிவு வேணும். வசனம் வாசிங்க, யோபு சொல்ற வாசிங்க 3. சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. அதுக்கப்புறம் ஜெபித்து ஜெபித்து அந்த வியாதியை ஜெயிச்சு ஆண்டவர்கிட்ட மன்றாடும் பொழுது 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சுகம் கொடுத்தார், அமைதியை கொடுத்தார். கரலை திரி கத்திரை மையப்படுத்துமா. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன தேவை? அமைதி. சொல்லுப்பாங்களா? சொல்லுமா, என்ன தேவை? அமைதி தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆபத்தில் அமைதியாயிருங்களா சொல்லுமா. ஆபத்தில் மேலே கொஞ்சம் காட்டுங்க. இப்போ டிவி மேலே அப்படி கொஞ்சம் காட்டுங்க. பரவாயில்ல, காட்டுங்க. ஒரே பிரசங்கத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. மேலே பார்க்குறேன்னா ஆபத்தில் எப்படிங்க? அமைதியாயிருங்கள். சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஒரு சில ஆபத்துகள் வருது பாருங்க. அப்போ நம்ம அமைதியை கற்றுக்கொள்ளணும். பைபிள் சொல்லுது. பைபிள் படிக்கும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கிறது. பதற்றம் போகாது. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இருங்க இருங்க அமைதியாக இருங்க இருங்க அப்படின்னு. பிபி செக் பண்ணி போங்க, உடனே செக் பண்ண மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ஏன்னு கேட்டு பாருங்களேன், அதிகமாக காட்டும். ட்ராவல்ந்து போன உடனே ஹாஸ்பிட்டல் வேகமாக போய் பிபி செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வேலையில் நம்ம நேரங்களில் ஆபத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும். வாசிக்கலாம் அது வசனம். நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1:33. எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 1 கரெக்ட் சிஸ்டர் 33 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன், ஆண்டு சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சர்ச்சைக்கு வந்துட மாட்டாங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துட மாட்டாங்க. அவருக்கு செவி கொடுக்கிறவன் தான் எவனோ விக்கினி பயமின்றி வாசம் பண்ணுவான். பயம் வராது. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் வெற்றி கொடுப்பார். விக்கிரமின்றி வாசம் பண்ணி கை தட்டுங்க. ஆபத்துக்கு பயப்படாம. மறுபடியும் வருஷம் தட்டுவோம்மா சத்தம். பிரதர்ஸ், நீங்க யாரும் உங்க கையை தட்டுற மாதிரி தெரியலையே. வாசிக்க தட்டலாமா? அப்படி ஒரு வருஷம். ஆபத்துக்கு பிரதர்ஸ் கை தட்டலாம் எல்லாரும். ஆபத்துக்கு பயப்படாமல். ஆண்டு நன்றி சொல்லி தட்டுறோம். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆபத்துக்கு பயப்படக்கூடாது. ஆபத்து வரும் பொழுது எல்லாரும் கூப்பிட்டு கத்தி கூச்சல் போட்டு பெரிய ரகலை பண்ணக்கூடாது. சில நேரங்கள் ஆபத்து வரும் பொழுது பயப்படக்கூடாது. அமைதியாக எப்படி இருக்கணுங்க? அமைதியாக இருக்கணும். அமைதி இருந்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டுருவார். இது யார் சொல்றது? வசனம் சாலமோன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். எவனோ விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். சில நேரங்களில் ஆபத்து வரும் பொழுது நம்ம அமைதியா இருக்கணும். அமைதி இருந்தாவே ஆபத்து போயிடும். பக்கத்துல போய் சொல்லுங்க, அமைதி இருந்தாவே ஆபத்துக்கு கடந்து போகும். அல்லேலூயா. நம்ம அமைதியா இருக்க மாட்டேங்கிறோம். அவங்க வரல, இவங்க வரல, அதை பண்ணல, இதை பண்ணல, அதுல இன்னும் என்ன பண்றோம்? ஆபத்தை பெருசு பண்ணி விட்டுறோம். இல்லைங்க, கர்த்தர் மேல பாரத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26 வசனத்திலையும் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38 வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது வாசிங்க. மத்திய 8:26. மத்திய 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, பயம் பாருங்க, அந்த எல்லாத்துலயும் பயம் வருது பாருங்க. அந்த 2 வசனத்துல பயம் வருது பாருங்க. ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து அதட்டுறாரு. ஆபத்தை அதட்டுறாரு. ஆபத்து கண்டு பயப்படல. சீசர்கள் பயந்தாங்க. இயேசு பயப்படல. ஒரு ஆபத்து வந்துருச்சு சமுத்திரத்துல. கடல் பொங்குது, காற்று அடிக்குது, கப்பல் தடுமாறுகிறது.
ஒரு ஆபத்து வரும் பொழுது அதை என்ன பண்றாரு? அதட்டுறாரு. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? சொல்லுங்களேன், அப்படி கை உயர்த்தி காட்டுங்களேன். அல்லேலூயா. கை உயர்த்தும் போது அப்படி கேமரா அப்படி திருப்பி காட்டுங்கப்பா, அப்போ தெரியும். எனக்கே காட்டி நிற்கிறீங்க எப்போ அப்போதுலேருந்து. அல்லேலூயா. லைவ் போய் நிற்குது. அப்புறம் போய் பாருங்க. அதட்டுறாரு ஆபத்தை. அவரு பயப்படல. அதட்டி வாசிமா. அற்ப விசுவாசிகளே எழுந்து அதட்டினார். உடனே கைதட்டுமா, உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, அமைதி உண்டாயிற்று. அதட்டினார் பாருங்க ஆபத்தை. என்ன உண்டாயிட்டா? மிகுந்த மிகுந்த அமைதியில். என்ன அமைதியா? மிகுந்த அமைதி உண்டாயிடுச்சு. அவன் கேட்கறான், இவர் யாரோ? காற்று கடல். என்ன அவங்களுக்கு கடல் பத்தி தெரியும்? அவங்கள மீனவர்கள் தான். காற்று பத்தி தெரியும் அவங்களுக்கு, அவங்கள மீனவர்கள். அதை பார்த்து இவர் யாரோ? அவர் அமைதிப்படுத்துகிற தெய்வன். அல்லேலூயா. என்ன படுத்துகிற தெய்வன் அவர்? அமைதி. ஒரு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினாங்க. படுத்து அவருக்கு வல்லம் இருக்கு மச்சான். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர் அமைதிப்படுத்த மாட்டாரா? ஒரு கையை தட்டுங்களேன் அவருக்காக. ஆமென். எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். உடைய ஆபத்தை அவர் அமைதிப்படுத்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நல்லா கைப்பிடி சொல்லுங்க. உன்னுடைய ஆபத்தை அமைதிப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க. கை நல்ல உன் ஆபத்தை அவர் அமைதிப்படுத்துவார். கரலை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி உண்டாச்சான்? மிகுந்த அமைதி. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சான். அவங்க செத்துருவோம், ஆளத்தான் கப்பல் முடிஞ்சுது அப்படிங்கும் பார்த்தா இயேசு எழுந்து நிற்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவரை எழுப்புறாங்க. உங்க கவலை இல்லையா? அது அதட்டுறாரு. ஹல்லேலூயா. அதான் எப்படி அந்த பாசங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஆபத்தில் எப்படிங்கம்மா? அமைதியா இருக்கணும். சில நேரங்கள் ஆபத்து வரும், சில செய்திகள் ஆபத்தான செய்திகள் வரும். அப்போ நம்ம விக்கனமின்றி பயமின்றி எப்படிக்கணுமா? அமைதியா இருக்கும் பொழுது அது கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாம் அவிசுவாசம் வந்துடும். அற்ப விசுவாசம். என்ன ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்குது, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் குழம்பி நிறைய பேர் அப்படிதான் குழப்பிடுறாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது, சின்ன பிரச்சனை கூட எனக்கு தான் அப்படி நடக்குது அப்படின்னு குழப்பிக்கிறாங்க. குழம்பிக்காதீங்க. அமைதியா இருந்தவே அதெல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் போவோம். குடும்பத்தில் அமைதியாயிருங்கள். குடும்பத்தை எப்படி இருக்கணுமா? சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனைங்களை பண்ணிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களை சேர்த்து வச்சுட்டு இங்கே போய் அனுப்பி வச்சு பிரச்சனை சந்தேகங்கள் வந்து சண்டை போடக்கூடாது. எப்படி குடும்பத்தை எப்படி இருக்கணுமா? அமைதியாக. அது பாருங்க, இமேஜ் பாருங்க. 2 பேரும் வாயை மூடணும். என்ன பண்ணோம்? இப்படி வாயை மூடினாவே என்ன வந்துடும் வீட்டில்? சொல்லுங்க. இப்படி போனீங்க. இந்த வாயை மூடினாவே சும்மா வார்த்தைங்களை அழுதுனே பேசினே கூடாது, ஆன்சர் கொடுத்தனே கூடாது, ஓடுங்களை போட்டுனே கூடாது. வீடுல அப்படி கொட்டுவாங்க பாருங்க, அப்படியே பொறுக்க முடியாத கொட்டுவாங்க. அப்ப என்ன வருது? கோபம் வருது, சண்டை வருது. ஒண்ணுதான் பேச தெரியுமா? அப்படிலாம் பேசி சண்டை வருது. அந்த இமேஜ் பாருங்க. எப்படி பண்ணோம்? ஒரு பிளாஸ்டர் போட்டுக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஒரு பிளாஸ்டர் போடணும். அமைதி நம்ம கற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா முடியாது. வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9 சாலமோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. 1 நாளாகமும் பூர்வகாலா 1 பூர்வகாலா 22:9 குமாரன் உனக்கு பிறக்க போகிற குமாரன் என்ன சிஸ்டர் எல்லாம் சொல்லுங்களேன், எப்படி இருப்பா? அப்படியா? அதுதாங்க வேணும். தாவீது காலத்தில் யுத்தம், சவுல் காலத்தில் யுத்தம், எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து கொண்டே இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் பார்த்தாரு. உனக்கு பிறக்க போல புருஷன் எப்படி இருப்பானா? அமைதி உள்ள. உனக்கு பிறக்க போற பிள்ளை எப்படி இருப்பான்? வாசிங்க சிஸ்டர். குமாரன் அமைதி உள்ள ஒரு புருஷனா இருப்பா. கை தட்டலாம் இந்த வார்த்தைக்கு. நீ கால வேலையில் இருக்கிறதுனால இன்னும் உற்சாகமா? ஹல்லேலூயா. வாசி, அடுத்து வாசிங்க. அலைனு விலக்கி அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் சாலமோன் எனப்படும். அப்போ புருஷன் அமைதியா இருப்பான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை பாருங்க. அவன் யுத்தத்துக்கு போமான். சாலமோன் காலத்துல யுத்தம் இல்லாம இருந்துச்சான். எப்படி இருந்துச்சா? தேசம் அமைதியா இருந்துச்சான்.
நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னாக்கா இது உங்கள் வீடு யுத்தம் இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அமைதி ரொம்ப முக்கியம். முதல்ல யாரும் எப்படி அமைதியாக இருக்கணுமா? பிரதர்ஸ் என்ன பண்ணோம்? அமைதியாக இருக்கணும். லேவியராகமம் புஸ்தகம் 10:20 மோசே அமைதியாக இருந்தா அப்படி ஆரோன் பேசும் பொழுதெல்லாம். வாசிங்க லேவியராகமம் புஸ்தகம் யாஜக்காண்டா, கரெக்டாமா? யாஜக்காண்டனா லெவிட்டிகஸ் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 10:20 மோசே ஆரோன் பேசுகிறதை கேட்ட பொழுது, இதுதான் நமக்கு தேவை. ஏன் நம்ம கனல வதமா? மோசே அதை கேட்ட போது எப்படி இருந்தா? அப்படியா அமைதலா இருந்தா அப்படி. கவிதா வாசிமா. இப்போ ಗೊತ್ತಿಲ್ಲಮ್ಮ. குட்மா மோசையா மாத்தோன கேளு ஒப்பிக்கொண்டணும். ஒத்துக்கிறா அப்படி கனல ஒப்பிக்கொண்டணும். நீ ஒத்துக்கனால்தான் சண்டை வருது. இதை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது சண்டை வருது. ஒப்பிக்கொண்டணும். எல்லாம் சொல்லுங்க கனல சத்தமா சொல்லுங்களேன். அந்த மைக்கில் வரட்டும், இல்லை உங்க சத்தம்லாம் கேட்கட்டும். ஒப்பிக்கொண்டு என்னப்பா? ஒத்துக்கணும் அப்படியா? சரிங்க ஆவட்டுங்க. எப்படிங்க? ஆவட்டுங்க. இல்ல அப்படின்னா என்ன வருது? சண்டை வருது. நானும் செய்ய மாட்டேன், பார்க்கலாம். தமிழ் வாசிங்க அவசரம். மோசே அதை கேட்ட பொழுது, பிரதர்ஸ் நமக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வீட்டில் எப்படி இருக்கணுமா? அமைதியா இருக்கணும். நம்ம சர்ச்சில் நிறைய பிரதர்ஸ் தெரியும், வீட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. மனைவி பேசும்பொழுது கூட அவங்க அமைதியாக இருப்பாங்க, இல்லைங்கய்யா? ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. அமைதி நமக்கு தேவை. பைபிளில் சாலமோன் எப்படியா? அமைதி உள்ள புருஷன். மோசே எப்படி இருந்தா? அப்படியா அமைதியா இருந்தா அப்படியா? ஸ்திரீகள் பத்தி பைபிள் சொல்லுது, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:11. 1 தீமோத்தேயு 2:11. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும், சில மாற்றம் இல்லை, எல்லாவற்றிலும் அடக்க முடியவளா இருந்து அமைதலோடு அமைதி கத்துக்கணுமா? ரொம்ப முக்கியம். ஸ்திரீகள் ஏமா லோடுறம்மா கேளுங்கம்மா வாக்கியா. ஸ்திரீகள் ஏன்னா அவங்க அதிகம் பேசுறது திறமை உள்ளவங்க. ஸ்திரீகள் எல்லாம் அது வசனம் சொல்லுது. என்னம்மா என்ன வார்த்தை வசனம்? எல்லாம் எல்லாவற்றிலும் ஏன் போட்டுக்குது பைபிள்ல? ஏமா சொல்லுங்கம்மா, எனக்கு புரியல. ஏன் எல்லாவற்றையும் போட்டுக்குது? எல்லா டக்கு டக்குனு ஆன்சர் கொடுக்க கூடாது. நீங்க உள்ள கிச்சன்ல விட ஆளுக்கு வந்து வரக்கூடாது. அடிக்கடி யாராவது பேசும்பொழுது டக்குனு நிற்பாங்க, குறுக்கு வந்து நிற்பாங்க. வெளியே இருப்பாங்க கேட்டுட்ட டக்குனு உள்ள நிற்பாங்க. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கூடாது, தலையை நுழைக்கூடாது, வாய் வார்த்தை விடக்கூடாது. எல்லாவற்றையும் பிடிக்கணுமா? அமைதி அடக்கம். குடும்பங்கள்ல 12 வசனம் வாசிங்க. அநேக இடத்துல பைபிள் இருக்குது. 12 வசனம் வாசிங்க. உபதேசம் பண்ணவும் அதிகாரம் செலுத்தவும் கொடுக்கிறதில்லை. அவள் கை தட்டலாமா? அவள் எப்படி இருக்கணுமா? அம்மா உன் குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சுன்னா காரணம் என்ன? அமைதி இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? ஏன் பிரச்சனை வருது? ஸ்திரீகள் அமைதியா இருக்கணும். 11 வசனம் சொல்லுகிறது. எத்தனை வசனம் சொல்லுது? அடுத்து 12 சொல்லுது. அமைதியா இருக்கணும். அமைதியை விட்டுறாதீங்க. குடும்பம் இதாயிடும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துடும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் வாசிக்க. 3 நாள் இன்னொரு பாயிண்ட் பார்த்து போவோம் சீக்கிரம். 1 பேதுரு 3 நாள் அலையாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம். சில என்னப்பா அலங்கரிப்புலாம் அழிஞ்சு போயிடுது. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த காசு வேஸ்ட் ஆகிடுது. அந்த அலங்கரிப்பும் மேக்கப்பும் போயிடுது. அழியாத ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது, அது சாந்தமும் அமைதியிலும் உள்ள. கை தட்டுமா? அமைதியில் உள்ள அந்த அமைதி தாங்க அழியாத அலங்கரிப்பு. பெண்களுக்கு, சகோதரிகளே, உங்க வீட்டில் எப்படி இருக்கணுமா? நீங்க அமைதியா இருங்க. புருஷன் நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டு, புருஷன் நிறைய நீட்டமா பட்டியலை வச்சுக்கிட்டு
கோர்ட்டில் சொல்கிற மாதிரி சொல்லிருக்காதீங்க. எல்லாம் மன்னிச்சு மறந்து அமைதியை கற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் சமாதானம் வரும். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் என்ன வேணும் சொல்லுங்க? குடும்பத்தில் என்ன வேணும்? அமைதி வேணும். புருஷர்களும் வாயை மூடணும். சொல்லுங்க. சகோதரி என்ன பண்ணுமா? கொஞ்சம் அவங்களுக்கு 2 முறை சொல்லப்பட்டாலும் எங்களுக்கு 3 முறை சொல்லப்பட்டுக்குது. மோசே அமைதியா இருந்தா அப்படி, சாலமோன் எப்படி தான் அப்படியே அமைதி உள்ள. ஆனா இங்க சொல்லப்படுகிறது எல்லாவற்றிலும் அமைதியை கற்றுக்கொள்ளணும். நீங்க அமைதியை கற்றுக்கிட்டாக்க பிரதர்ஸ் அமைதி ஆயிடுவாங்க. நீங்க அமைதியா போயிடுங்க, பின்னாடியே வருவாங்க. சரிம்மா, சாரிம்மா, சொல்லுமான்னு. என்னம்மா புரியுதுங்களா? உண்மைதான், அமைதி ரொம்ப முக்கியம். 3வது பார்க்குறோம், தேசத்தில் அமைதியா இருங்கள். எப்படிங்கம்மா? தேசத்தில் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. தேசத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும். அரசாங்கத்தின் மேலே குறைகளை சொல்லிக்கிட்டு, அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசிக்கிட்டு. வாசிங்க அந்த வசனத்தை வாசி, நம்ம ஜெபிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுக்கு வசனம் 3வது பாயிண்ட்டுக்கு வாசிங்க சிஸ்டர், வாசிங்க பிரதர்ஸ், வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:2. 1 தீமோத்தேயு சீக்கிரம். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல், ஏன் அந்த வார்த்தை போட்டுக்குதுங்க? அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் செய்யணுங்க. குறை இருக்குது, அதிகாரத்தை குறை இருக்கிறது, தேசத்தில் குறைகள் இருக்கிறது. நாம் கலங்க பண்ணாதபடி ஒழுக்கத்தோடு என்ன பண்ணுமா? அமைதியோடு கர்த்தர் எல்லாம் மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேசத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? இப்போ ஃபேஸ்புக், யூடியூப்லாம் இஷ்டத்துக்கும் குறைகளை சொல்கிறது, ஏதாவது ஒரு பதிவை போடுறது, கேட்டது கேட்காததெல்லாம் போட்டு தள்ளுறது. அவங்க போடுவாங்க, நம்ம அப்படி போடக்கூடாது. வராமல் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் ஜெபிப்போம். சொல்லுங்க, எல்லாம் கைவில் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் கையில் உயர்த்துங்க. சொல்லுங்க, நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3:11 சொல்லப்படுது. 3:11-12 சொல்லப்படுது. வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:11-12. 2 தெசலோனிக்கேயர் 3:11. 2 தெசலோனிக்கேயர்மா 11-12. இப்படிப்பட்டவர்கள் தேசத்தில், குடும்பத்தில், கம்பெனியில் எப்படி வேலை செய்யணுமா? அமைதியோடு வேலை செய்து, அங்கே பிரச்சனை பண்ணிக்கின்னு, சண்டைகளை மூட்டி வச்சுக்கிட்டு, அங்கே யூனியன் பண்ணிக்கின்னு, போர் கொடி நடத்தாமல் அமைதியோடு வேலை செய்து சாப்பிட்டு புத்தி சொல்லுகிறோம். அமைதியாக இருக்கணுமா? ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸில் அமைதி, தேசம் அமைதியாக இருந்துச்சான் 80 வருஷம் 40 வருஷம். பல இடங்கள் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேசத்தில் அமைதி வந்துச்சு. ஏன்னா பக்கத்து தேசத்துக்காரங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது, தேசத்தை பிடிக்கிறது, பார்டரை பிடிக்கிறது, அப்படியே இருந்துச்சான். வாசிங்க 30:3 ஜட்ஜஸ் சொல்கிறதுமா இங்கிலீஷ் தமிழில்? நியாயாதிபதிகள் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வாசிமா. மோவாப் இஸ்ரவேலுடைய தாழ்த்தப்பட்டது. மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கிளம்பிச்சான். மோவாப் எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. ஒத்தனில் அது யுத்தம் பண்ணும் பொழுது, அடுத்து ஒரு ராஜா, நம்ம அந்த ராஜா பேர் அங்கே போட்டுக்குது. அவளை யுத்தம் பண்ணும் பொழுது, சிம்சோன் அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது, பல நியாயாதிபதிகள் யுத்தம் பண்ணும் பொழுது அமைதியாக இருந்துச்சான். அந்த மோவாப்பு என்ன பண்ணலாம்? கையின் கீழே தாழ்த்தப்பட்டு போகுது. எத்தனை வருஷம் வேணாம்? 80 வாசிமா, முழு வருஷம் வாசிமா. தேசம் 80 வருஷம் வெளியிடுச்சான். கை தட்டுங்க. தேசம் 80 வருஷம் அமைதியா இருந்துச்சு. தேசம் 80 வருஷம். நம்ம தேசம் எப்படி இருக்கணுங்க? எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம தேசம் அமைதியா இருக்கணும். அப்படியே 2 கரங்களை உயர்த்துங்க. எப்படி சொல்லுமா?
உள்நாட்டு குழப்பங்கள் வரக்கூடாது. பல தேசங்களில் உள்நாட்டு குழப்பங்கள் வந்து அமைதி இல்லை. எல்லாம் கை உயர்த்துங்க. என் தேசம் அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். தேசத்தில் அமைதி. ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். கன்க்ளூஷன் வசனம் ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதி உண்டாச்சான். துதித்து கொண்டிருக்கிற பரலோகத்தில் என்ன வந்துச்சு? 1/2 மணி நேரம் என்ன வந்துச்சான்? வாசிக்கும் வசனம் வெளிப்படுத்தல் 8:1. வெளிப்படுத்தல் 8:1. உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய பரலோகத்திலே அமைதி வந்துருச்சுங்க. துதிக்கிற சத்தங்கள் எல்லாம் அந்த கலை ஊதும் பொழுது அமைதியாக நடக்குதுன்னு பார்த்தாங்களாம், கேட்டாங்களாம். அதில் அமைதி ரொம்ப முக்கியம். அதில் அமைதியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்வோம். அமைதியை கத்த தருகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வேறு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் சொல்லுங்க. என்ன பிரசங்க டாபிக் சொல்லுங்க? அமைதியா இருங்கள். சப்ஜெக்ட் என்ன பாருங்க? கர்த்தர் அமைதியை. நம்ம அமைதியா இருந்தா கர்த்தர் நம்ம அமைதியை தருகிறார். அடுத்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ஆபத்தில் அமைதியா இருங்கள். அடுத்து குடும்பத்தில், அடுத்த தேசத்தை எப்படிங்க? அப்படி எல்லாம் அப்படி எழுந்திருப்போம்மா. ஒரு விஷயக்காரங்களை உயர்த்தி. உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது அமைதி இல்லையா? வேதனையா, மரண போராட்டமா, வியாதி போராட்டமா, அல்லது வியாதியின் பயமா? கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அமைதி கொடுங்க, ஆண்டவரே அமைதி கொடுங்க ஆண்டவரே. அந்த ஏசாயா, எரேமியா அந்த முதல் அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அமைதியை கொடுக்கிறார். ஆபத்து வரும் பொழுது அவர் அதற்றார். காற்றையும் கடலையும் அமைதி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் வர காற்றையும் கடலையும் அதற்றி அவர் அமைதி கொடுப்பார். அப்படியே கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்படியே எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அமைதி கொடுங்க ஆண்டவரே, அமைதி கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் சண்டை போட்டுக்காதீங்க. வாயில் அதிகமாக வார்த்தைகளை விட்டு வாயில திறந்து கத்தி சவுண்டுகளை போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்காதீங்க. அமைதியாக இருங்க. சொல்லுங்க, அமைதி ஆண்டவரே, அமைதி ஆண்டவரே, அமைதி ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைதி கொடுங்க அப்பா. எங்கள் தேசம் இன்னும் அமைதியாக இருக்கட்டும் ஐயா. எங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கட்டும்ப்பா. அமைதி கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைலாம் பைபிளில் எழுதப்பட்டுக்கிறது. இது சாதாரண ஒரு வார்த்தை இருந்தால் கூட இது வார்த்தைகள் 1000 ரகசியங்கள் இருக்கிறது. நமக்கு நிம்மதியே இதில் தான் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.